தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறது கணவன் மனைவி ஐக்கியமும் சபை. தேவன் எப்பொழுதும் எல்லா காரியத்தையும், ஏதேன் தோட்டம் ஒரு சபை, அந்த சபையை போலதான் அங்கே கணவன் மனைவி இருந்தார்கள். அதே போல ஒரு குடும்ப ஐக்கியத்தையும் சபையையும் தேவன் இந்த புதிய காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து கணவன் மனைவி சபை ரெண்டையும் இணைத்தே எந்த காரியத்தையும் செய்ய சொல்லி இருக்கிறார். இது இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே மிகவும் மிகவும் தூரமாகத்தான் இருக்கிறதே சொல்ல முடியும். அநேகருக்குள்ளே மத்தியில் அப்படியான ஒரு காரியத்தை கட்டியெழுப்ப முடியாததுக்கு ஏதோ ஒரு காரியம் அங்கே நமக்கு ஒரு தடையாக இருக்கிறதாக தெரிகிறது. அந்த தடைகளை எடுத்து நாங்கள் சரியான ஒரு வழிநடத்தலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ இந்த செய்திகளை நாம் பார்ப்போம். இந்த காரியத்திலே முதலாவதாக தெய்வ பயத்தோடு கீழ்ப்படியுங்கள் என்று தேவன் சொல்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த காரியத்தை நாம் செய்கிறதுக்கு நமக்கு மாம்ச சிந்தைகள், மாம்ச பலவீனங்கள் நமக்கு மிகவும் தடையாக இருக்கிறது. வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இப்ப நாம் கீழ்ப்படுகிறது தேவனுக்கு பயந்து நாம் கீழ்ப்படுகிறோம் என்பதை நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். நாம் தேவனுக்கு பயந்துதான் இந்த காரியத்தை நாம் செய்கிறோம். அந்த தெய்வ பயன் நம்மிடத்தில் இருந்தால் நாம் எல்லாவற்றிலேயும் என்ன செய்வோம்? தெய்வ பயன். அந்த பயன் நமக்குள்ளே இருந்தால் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ ஊழியம் செய்ய விரும்பினால் நீ அவனுக்கு அவனுடைய கால கனவு. முதலாவது நாம் நம்மை தாழ்த்தி ஒவ்வொருவரும் இன்றைக்கு அந்த தெய்வ பயம் இல்லாதனாலே தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு வாழுகிற மக்கள் மத்தியில் இப்படியான காரியங்கள் இருக்கிறது. கணவன் மனைவி பின்பு பிறக்கிற பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகள் கீழ்ப்படியாமையின் காரியங்களுக்கு செல்கிறதுக்கு வித்திட்டு விடுகிறது. தொடர்ந்து நாங்கள் இந்த காரியத்தை வாசிக்கிற பொழுது அவர் என்னத்தை குறித்து சொல்லிக்கொண்டு பாரார் என்றால், நீங்கள் அப்படி கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படியுங்கள். தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனுக்கும் மனைவிக்கும் தலையாயிருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அடுத்த வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுங்க. இந்த இரண்டு காரியமும் கணவன் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கணவன் மனைவியிலே அன்பு கூற வேண்டும். இப்படியான ஒரு ஐக்கியத்தை தான் தேவன் தந்தார். இந்த ஒரே மாம்சமாக இருந்து ஒருவருக்கு ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு அந்த சபையை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு சரீரத்தையும் அந்த அவயவங்கள் எல்லா அவயவங்களும் ஒரு சரீரம் என்பது போல ஒரு சரீரம் ஒரு அவயவம் பாடுபட்டால் இன்னும் ஒரு அவயவம் அதுக்காக கவலைப்படும் பாடுபடும் என்று சொல்லுகிறார். அதே போல கணவன் மனைவியுடைய ஐக்கியம் இப்படியாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவ சித்தம். கணவன் மனைவி சபை, கிறிஸ்து புருஷன் மனைவி ஐக்கியம், கீழ்ப்படிதல், இப்படியான அன்பு இல்லாவிட்டால் தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடிவது மிகவும் கஷ்டம். ஏனென்று சொன்னால் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதுறை முதலாளர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழைத்ததுமான மாய்மையுள்ள சபையாக அதை தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. இப்ப கணவன் மனைவி இருந்து கீழ்ப்படிந்து இப்படியான காரியத்தை செய்து வருகிற பொழுது அவர் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக தமக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். மறந்து விடாதீர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார், இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார், எனக்காக அடிக்கப்பட்டார், கல்வாரியிலே கஷ்டப்பட்டார் என்று நாங்கள் தியானிக்கிறோம், பாடுகிறோம். இங்கே சொல்லப்பட்ட காரியத்தை நீ செய்யாமல் ஒன்றை மாத்திரம் தியானித்துக் கொண்டிருக்க. அதற்காகத்தான், எதற்காக? நீ கீழ்ப்படி, நீ அன்பு கூறு.
மனைவிகளை கீழ்ப்படியுங்கள், புருஷரை அன்பு கூறுங்கள். இப்படியான காரியங்களை கொண்டு திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து கரை திரைப்பலை ஒன்றும் இல்லாத சபையாக தமக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். மறந்துவிடக் கூடாது. கிறிஸ்தவ மதம், கிறிஸ்தவ வழி இது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என் எல்லாவல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டார். அந்த வழி நடத்தலை தான் இப்ப சொல்லுகிறார். அப்படியே 28ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறவன் தன்னில் தானே அன்பு. ஆமே, பார்த்தீர்களா எங்கே சொல்லுகிறார் என்று சொல்லி? ஒரே மாம்சமாக இருப்பார் ஆண்டவர் சொன்னார் தானே. அதைத்தான் இங்கே பவுல் விளங்கப்படுத்துகிறார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து, என்னுடைய சொந்த சரீரத்தை நான் எப்படியெல்லாம் வைத்திருக்கிறேன், என்னுடைய சொந்த சரீரத்தை நான் காலையில் எழுந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி குளித்து நல்லா செய்து நல்லா சாப்பிட்டு நல்லா உடைத்து எல்லாம் செய்கிறோம். அதே மாதிரி உன்னுடைய சொந்த மனைவியை நீ பாவிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். எப்படி என்றால் இன்னொரு வாசிங்கள் 28ஆம் வசனத்தை. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். பார்த்தீர்களா? இந்த உலக பிரகாரமான மக்களுடைய போதனைகளும் சிந்தனைகளும் வேறு, தேவனுடைய சித்தமும் தேவனுடைய சிந்தனைகள் இப்படித்தான் இருக்கிறது. 29ஆம் வசனத்தை வாசிப்போம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். சபையை போஷித்து காப்பாற்றுகிற கர்த்தர், அதே போல ஒவ்வொருவரும் தன் சொந்த மாம்சத்தை சொந்த மனைவியை போஷித்து தன் மாம்சத்தை பகைத்தவன் யார்? என்னுடைய மாம்சத்தை பகைக்கிறேன். நான் என்னுடைய மாம்சம் நான் பாதுகாக்கிறேன், தீமை பெறாமல் பாதுகாக்கிறேன் எல்லாவற்றிலையும். அப்படி போல தேவன் தண்டையும் ஒன்றாகவே சொல்லிக் கொண்டு வருகிறார். இன்றைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிற மக்களை தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுது திருவசனத்தை கொண்டு தேவனுடைய திருவசனத்தை கொண்டுதான் அவர் எங்களுக்கு வாழ்க்கையை நடைமுறை வாழ்க்கைகளை தந்திருக்கிறார். அவைகளை விட்டு நீங்கள் வழி விலகி செல்லுகிற காரியங்களை விட்டு விடுங்கள். இன்றைக்கு வாசிப்போம் தொடர்ந்து. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். பார்த்தீர்களா? இப்போ தேவனுடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாயும் நாம் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். தேவன் நம்மை தம்மோடு இணைத்துக் கொள்கிறார். கணவன், மனைவி, தேவன், இந்த 3 பேரை தவிர யாரையும் நீங்கள் இந்த உலகத்திலே இணைத்தீர்களானால், இந்த வார்த்தையை கொண்டு தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி இணைந்தாலே அல்லாமல் நீங்கள் இதை விட்டு வழி விலகி செல்லுகிற போதனைகள் விட்டு விலகினால் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய அவயவங்களுக்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கும். அந்த ஆண்டவருடைய மாம்சம், அவருடைய எலும்பு, அவருடைய சரீரத்துக்கு உரியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ நாம் அவருடைய சரீரத்துக்கு உரியவர்களாக இருந்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் வேத வசனத்தை கொண்டு தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசித்து தியானித்து பார்க்கிற பொழுது நாம் தேவனுக்குள்ளே எப்படி வாழ வேண்டும் என்பதை நாமே தீர்மானித்துக் கொள்ளுவோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 31. இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அடுத்த வசனம். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இரண்டையும் ஒன்றாக இணைத்தே தேவன். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அப்படியாதான் தேவனுடைய சபையும் கிறிஸ்துவும் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே கணவன் மனைவி இருக்க வேண்டும். இப்படியாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை நாங்கள் விட்டு வழி விலகி நாங்கள் இருந்தால் தேவனுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சபையும் இணைந்திருக்கிறது போல கணவனும் மனைவியும் இசைந்து குடும்பங்களை கட்டி எழுப்ப வேண்டும். இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற குடும்பங்களும் தங்களை சீர்படுத்த வேண்டும் வார்த்தை கூடாக. அதே நேரத்தில் இனி இணைய போகிற குடும்ப இளைய தலைமுறையினரும் இந்த வார்த்தைகளை பார்த்து தேவனுக்குள்ளே வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய எலும்புக்கும் இதுக்கும் பாத்திரராக எண்ணப்பட பாத்திரராக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்து கடந்து செல்லுவோம். தேவன் சொல்லுகிறதை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன்,
அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். அடுத்த வசனம். மனைவியானவள் தன் சுயசரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுயசரீரத்துக்கு அதிகாரி இல்லை. பார்த்தீர்களா? அடுத்த ஒரு வசனத்தோடு நாங்கள் ஒரு பாடலை கடந்து செல்ல போகிறோம். ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிடாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதத்தால் அன்றி ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை தேவன் கட்டளையாக சொல்லுகிறபடியினாலே நாம் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இனி நாம் நம்முடைய வார்த்தைகளை செவ பண்ண கர்த்தர்களை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடி கடந்து செல்லுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். எம் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்கின்ற இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரமாக. எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், அவர் நம்மை வழிநடத்துவார்.
ஆமீன் ஆமீன்.